அதை கொஞ்சம் கூட எதிர்பாராத சிந்தாமணி என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அதாவது இந்த மாதிரி முத்துவை கத்தி வச்சு தாக்க வந்தார்ல, சிந்தாமணி சொன்னார் அப்படின்ட்டு ஒரு ஆள் தாக்க வந்தாங்கல்ல, அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தோட கண்ணில் பட்டுறாரு. அவர் அந்த மாதிரி விரட்டி பிடிச்சி முத்து பாத்தீங்கன்னா அடிச்சு வளர்க்கும் போது இதனடா இன்னைக்கு இந்த மாதிரி என்ன கத்தி வச்சு தாக்க வந்தது இந்த மாதிரி சொல்ற யாரும் ஒன்று அனுப்புனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா அடிதாங்காம எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிந்தாமணி தான் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கூடவே பாத்தீங்கன்னா அடிதாங்க முடியாம இந்த மாதிரி இன்னொரு உண்மையை சொல்லிடுறாரு. அன்னைக்கு உங்க அப்பாவை வண்டியை வச்சு அடிக்க வந்ததுமே நான் தான் இந்த மாதிரி அதுவுமே தெரியாம தான் பண்ணேன், அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோமா அந்த ஆள் அப்படியே எழுதிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த உண்மையை இந்த மாதிரி விஜயா முன்னாடி சொல்ல வைக்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க விஜயாவை. இதுதான் உங்களோட ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்டோட லட்சணத்தை பார்த்தீங்களா, அப்பாவோட உயிர் கூடவே இந்த மாதிரி விளையாடி இருக்கு, இதெல்லாம் அப்படியே விட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்ட விஜயாவை இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சிந்தாமணி எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லியுமே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இதோ வர மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுறாங்க, சரி மீனா பற்றி ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டு போட்டு கொடுத்து இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிந்தாமணி அப்படியே அங்க இருந்து வராங்க. அப்படி சிந்தாமணி வீட்டுக்கு வந்ததுமே இந்த மாதிரி விஜயை பத்தி என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விஜய் என்ன நொன்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொடி வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று செவிலே விட்டுறாங்க. அதை எதிர்பாராத சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அடிச்சிட்டாங்க, ஆகா நம்ம பண்ண டுபா குருவேல ஏதோ தெரிஞ்சிருச்சு போலையா என்னன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.